ஒரு i20 கார் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லலாம். பல நபர்கள் பல விதமான செக்கிங்க்கு பிறகு போகக்கூடிய ஒரு இடத்துல, அதுவும் குறிப்பா இந்த ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லும்போது மெட்ரோ கேட் நம்பர் 1, அதுல டிராபிக் சிக்னல். அந்த டிராபிக் சிக்னலுக்கு முன்னாடி ஒரு கார் பார்க்கிங்ல பல மணி நேரமாக நிப்பாட்டி இருந்த ஒரு கார் திடீர்னு ஸ்லோவா வருது. ஸ்லோவா வந்த கொஞ்சம் நேரத்திலேயே வெடிச்சு செதறுது. அதனால ஏற்பட்ட பாதிப்புகளை பல நபர்கள் உயிரிழக்கிறார்கள். ஆனா இந்த கார் மெதுவா வந்ததற்கும் அந்த பார்க்கிங்ல இருந்ததற்கும் இடைப்பட்ட நேரத்துல ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வடிவில் இது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் NIA இப்போ உப்பாக்கியில் இதை வழக்கு விசாரணையாக செய்யப்பட்டு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த கார் யாருடையது அப்படிங்கறத முதல் கேள்வியாக இருந்துச்சு. அப்போ இந்த கார் யாருடையது அப்படிங்கறத தேடி போறாங்க. ஏகப்பட்ட செய்திகள் குழப்புவதற்காக, இந்தியர்களை குழப்புவதற்காக, தவறான செய்திகள் பரவுவதற்காக நிறைய நபர்களால் இங்கே அவிழ்த்து விடப்படுகிறது. 100 பேர் இறந்துட்டாங்க, 10 பேருக்கு அதிகமான நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதும், இல்லப்பா ஒரு 80 பேராவது இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றதும், இல்ல 100க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றார்கள் இப்படி அப்படின்னு சொல்ற பல செய்திகளையும் பாகிஸ்தானை சார்ந்த பல அக்கவுண்ட்ஸ்ல இருந்து நமக்கு இங்க அவங்க ட்வீட்ல போட்டு மக்களை குழப்புவதற்காக செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் பல அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது சஸ்பெண்ட் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அந்த அளவுக்கான ஃபேக் செய்தியை பரப்பி இந்தியால பெரிய ஒரு மத கலவரத்தையும் அதே நேரத்தில் ஒரு பெரிய டென்ஷனையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சதி அங்க செய்யப்படுவதை இந்தியாவினுடைய NIA கொஞ்சமா மோப்பம் பிடிக்குது.